உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள், உறவுகளே, பாசங்களே. நான் தினம் ஒரு கதை மூலம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாரல், ஒரு அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது அது கனெக்ட் ஆகும். ஒரு புறா ஒன்று கும்பலாக அது ஒரு சர்ச்சோட மாடியில் பொந்துக்குள்ளார வாழ்ந்துட்டு வருது. ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது அந்த புறா வாழ்ந்துட்டு வரக்கூடிய அந்த இனங்களில் அந்த சர்ச்சை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சர்ச்சை பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ இந்த புறாவுக்கு அங்கேருந்து கிளம்பி ஆகணுன்ற ஒரு ஒரு சூழ்நிலை வருது. அதனால் அந்த புறா அந்த குடும்பத்தோடு கிளம்பி போய் ஒரு மசூதியில் போய் தங்குது. மசூதியில் போய் தங்கி அங்கேருந்து ஒரு 6 மாதம் அங்கேயே இருந்து அப்படியே இருக்கும்போது ரம்சான் நெருங்கிடுச்சு. திரும்பவும் மசூதியை அவங்க புதுப்பிக்கிறாங்க, அழகுபடுத்துகிறாங்க, அலங்காரப்படுத்துகிறாங்க. அப்போ புறாக்களுக்கு அங்கே தங்க இடங்கள் இல்லாமல் தவிக்குது. உடனே ஒரு கோயிலுக்கு வந்து தஞ்சம் அடையுது. கோயிலில் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி புறா தாய் புறா கிட்ட கேட்டுச்சான், அம்மா அம்மா, நம்ம சர்ச்சில் இருந்தோம் அப்பவும் நம்ம புறாதான், மசூதிக்கு வந்தோம் அப்பவும் நம்ம புறாதான், இப்போ கோயில் இருக்கும் அப்பவும் நம்ம புறாதானம்மா. ஆனால் மனுஷங்க மட்டும் சர்ச்சில் இருக்கும்போது கிறிஸ்டியனுங்கிறான், மசூதிக்கு போனால் முஸ்லீம்ங்கிறான், இங்கே கோயிலுக்கு வந்தால் இந்துங்கிறான். ஏமா இப்படி அப்படின்னு. இல்லைடா கண்ணா, அவங்க மசூதியாக இருக்கட்டும், அது சர்ச்சாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், மனுஷன் ஒன்று தானே, அவன் பிரார்த்தனையும் ஒன்று தானே. இடங்கள் மாறலாம், மதங்கள் மாறலாம், இனங்கள் மாறலாம், உலகத்தில் எந்த நாடுகளில் வேணாலும் இந்த உலகத் தமிழர்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணங்கள், பிரார்த்தனைகள் ஒன்றே ஒன்று, எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது தான். நன்றி, வணக்கம்.